ஹலோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா ஆக்டர் அதர்வா. ஸோ அவருடைய வீட்டை தான் கைஸ் நம்ம போயிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கரெக்டாக வல்சரவாக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் லொக்கேஷன் எடுத்துகிறேன். ஸோ எந்த தெரு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு நம்ம போயிட்டு இப்போது அவருடைய வீட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வாங்க கைஸ், கரெக்டாக ரெடின்ஸ் இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் பக்கம் காட்டுது. நம்ம அப்படியே பொறுமையாக போயிடலாம். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோன்னா ரெட்டேரி பிரிட்ஜ் மேலே தாங்க இருக்கோம். ஸோ அப்படியே சென்னை மெட்ரோவை பற்றின அப்டேட்டு இந்த வீடியோவில் சொல்லிடலாம்னு சொல்லிட்டு தான் பாருங்கள். பல வருஷமாக கட்டிகிட்டு இருக்காங்க, இன்னும் கட்டின மாதிரி தெரியல. இன்னும் ஒரு 5 வருஷத்தில் கட்டி முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ மாதவரம் டு கோயம்பேடு மெட்ரோ. இன்னும் நம்ம அதர்வா அவங்களுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு 14-15 கிலோமீட்டர் பக்கம் காட்டுது. ஸோ நம்ம அப்படியே பொறுமையாக போயிடலாங்க. ஸோ இந்த சைடு போனீங்கன்னா உங்களால் கொளத்தூர் போக முடியும். ஸோ அப்படியே நேராக போயிட்டு ஃபஸ்ட்டு தெருவிலே உங்களுக்கு அந்த கொளத்தூர் மீன் மார்க்கெட்டு வருங்க. ஓகேங்க, ரொம்ப பேசாமல் இன்னும் ஒரு 13 கிலோமீட்டர் தான், ஒரு அரை மணி நேரம் பக்கம் காட்டுது. நம்ம அப்படியே பொறுமையாக போயிடலாங்க. நம்ம ஒரு வழியாக வல்சரவாக்கம் வந்துட்டேங்க. ஸோ வல்சரவாக்கத்தில் அதர்வா அவங்களுடைய வீடு இருக்கக்கூடிய தெருவையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ முத்துலட்சுமி தெருன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஒரு தெருக்குள்ளே தான் இருக்குது அவருடைய வீடு. ஸோ எங்கன்னு சொல்லிவிட்டு நான் போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ அப்படியே நேராக போனோன்னா இங்கே ஆரம்பிக்குது பாருங்கள் அதர்வா சாருடைய வீடு. ஸோ வெளியே டிசைனுக்கு வச்சுருக்காங்க. உள்ளே தெரியுதுங்களா, ஒரு பழங்காலத்து வீடு மாதிரி இருக்குது பாருங்கள். உள்ள ஆளுலாம் இருக்காங்க போல். இப்போ கரண்ட்டாக அதர்வா அவர் இருக்கக்கூடிய வீடு சோபா முரளி அப்படின்னு சொல்லிட்டு கூட எழுதிருக்கு பாருங்கள். ஸோ சோபா முரளினா வேறு யாரும் இல்லை, முரளி சார் அவருடைய ஒய்ஃபு தான். அதர்வா அவங்களுடைய அம்மா பேர் தான் வச்சுருக்காங்க வீட்டுக்கு. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல முடியுதுங்க. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் காலி இடம் இருக்குது போல், கார்டனிங் மாதிரி. ஸோ உள்ளே யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதையும் அடைச்சி வச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்க, ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு இப்படி தான் இருக்குது. நல்லா ஒரு பழங்கால லுக்குங்க. ஆமாம், வெளியே வந்து பார்த்திங்கன்னா அந்த துணியெல்லாம் காய போட்டுருக்காங்க மாடியில். உள்ளே அந்த ஒரு ரெனோவேஷன் ஒர்க்கும் போயிட்டு இருக்குது போல். பார்க்கவே ஒரு வின்டேஜ் ஃபீல் தாங்க கொடுக்குது அதர்வா சாருடைய வீட்டை பார்க்கும்போது. பாருங்களேன், அந்த காக்காங்க கத்துற சத்தம் நிற்கவே இல்லைங்க. ஸோ அவர் வீட்டுக்கு முன்னாடி அந்தளவுக்கு மரங்கள் நிறைய இருக்குது, காக்காங்களும் நிறைய இருக்குது. ஓகேங்க, ஓவராலாக வீடு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கங்க, இதுதான் அதர்வா சாருடைய வீடு. அப்புறம் முரளி சார் அவரும் வாழ்ந்த வீடு. பழமை மாறாமல் அப்படியே சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பெகின் ரூட்ஸில் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுத்திருந்தாங்க அதர்வா சார் வச்சு. ஸோ அந்த ஒரு இன்டர்வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ உள்ளார எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அங்கே அவங்க கார்டனிங் டூர் மாதிரி போட்டாங்களான்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் கார்டனில் நின்று பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ உள்ள கார்டன் எல்லாம் வேறு லெவலில் பக்காவாக இருக்குங்க. ஓகேங்க, இந்த சைடில் இங்கே நின்றுட்டு தான் அவர் பேசியிருப்பார். ஸோ அந்த ஒரு வீடியோவும் நீங்கள் பெகின் ரூட்ஸில் போய் பார்த்தா தெரியும். நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கமில் அதர்வா சாருடைய ஷூட்டிங் ஒன்று நடந்ததுங்க. ஸோ அதர்வா சார், ரக்ஷன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க போல். ஸோ அந்த படத்துடைய ஷூட்டிங் நடந்தது. ஆனால் நம்மளால் அதர்வா சார் அப்போ பார்க்க முடியல. இப்போ தாங்க எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, அவருடைய படம் டிஎன்ஏ ரிலீஸ் ஆகுதுல்ல. ஸோ அதனால தான் அவருடைய வீட்டை நோக்கி வரலான்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம். ஓகேங்க, ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா அதர்வா சாருடைய வீடு இப்படி தான் இருக்குது, பார்த்துக்கங்க. ஓகேங்க, அதர்வா ஃபேன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க இந்த ஒரு வீடியோ. ஸோ அதுவும் இல்லாமல் வல்சரவாக்கத்தில் நிறைய செலிபிரிட்டி இருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் தி செலிபிரிட்டி தான் இவங்க முரளி சார், அதர்வா அவங்களுடைய ஃபேமிலி இங்கே இருக்குது. ஸோ அடுத்து இதை முடிச்சுட்டு நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் அவருடைய வீட்டை தான் நம்ம போய்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அவருடைய வீடியோட லிங்க்கை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ பட்டன் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ போட்டு ஒரு 2 நாள் கழிச்சு தான் அந்த ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன். இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதர்வா சாருடைய ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சு.